வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத மீன ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் மிகவும் சிறப்பான மாதங்களில் ஒன்றாக அமைகிறது. காரணம், உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் அமர்ந்து பல நன்மைகளை வழங்குகிறார். அதே நேரத்தில் ஜென்ம சனி இருப்பதால் பொறுமையும் ஒழுக்கமும் அவசியமாக இருக்கும். முதலில் சூரியனின் சஞ்சாரத்தை பார்ப்போம். ஜூன் 14 வரை சூரியன் 3ஆம் வீட்டான ரிஷப ராசியில் பயணிக்கிறார். இது சூரியனுக்கு மிகவும் சுபமான நிலை. தைரியம், தன்னம்பிக்கை, புதிய முயற்சிகள் மற்றும் தகவல் தொடர்புகளில் வெற்றி கிடைக்கலாம். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கலாம். ஜூன் 14க்கு பிறகு சூரியன் 4ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இது சூரியனுக்கு அசுபஸ்தானமாகும். வீடு, சொத்து, வாகனம் மற்றும் குடும்ப விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை 2ஆம் வீட்டான மேஷத்தில் பயணிக்கிறார். குடும்பம் மற்றும் பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. ஜூன் 18க்கு பிறகு செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கு மாறுவதால் தைரியம், முயற்சி மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல காலமாக அமையலாம். புதன் பகவான் ஜூன் 21 வரை 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு, கல்வி மற்றும் திட்டமிடல் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். இது புதனுக்கு சுபமான இடமாகும். ஜூன் 21க்கு பிறகு புதன் 5ஆம் வீட்டிற்கு மாறுவதால் கல்வி, அறிவுத்திறன் மற்றும் படைப்பாற்றல் வளரக்கூடும். மாணவர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும். சுக்கிரன் ஜூன் 8 வரை 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப மகிழ்ச்சி, வசதி மற்றும் மனநிம்மதி கிடைக்கலாம். பின்னர் 5ஆம் வீட்டுக்கு மாறுவதால் காதல், கலை, படைப்பாற்றல் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலம் குரு பகவான். குரு பகவான் கடக ராசியில் 5ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார். இது குருவுக்கு மிகவும் சிறந்த அமைப்பாகும். கல்வி, குழந்தைகள், பூர்வ புண்ணியம், படைப்பாற்றல், முதலீடுகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகச் சிறந்த வாய்ப்புகளை வழங்கலாம். மேலும் குருவின் பார்வை 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் உங்கள் ஜென்ம ராசியான மீனத்தின் மீது விழுகிறது. இதனால் பாக்கியம், லாபம், உடல் ஆரோக்கியம், தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் அதிகரிக்கலாம். சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியான மீனத்தில் பயணிக்கிறார். இது 7.5 சனியின் நடுக்கட்ட காலமாகும். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சில காரியங்கள் தாமதமாகலாம். ஆனால் இந்த காலம் உங்களை மனதளவில் வலிமையானவராக மாற்றும். பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ராகு பகவான் கும்ப ராசியில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. கேது பகவான் சிம்ம ராசியில் 6ஆம் வீட்டில் இருப்பது நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாகும். எதிரிகளை வெல்லும் திறன், போட்டிகளில் வெற்றி மற்றும் மன உறுதி அதிகரிக்கலாம். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சூழ்நிலைகள் கிடைக்கலாம். புதிய திட்டங்கள் சாதகமாக அமையலாம். பணவரவு, வருமானம் படிப்படியாக உயரும். முதலீடுகள் மற்றும் சேமிப்பு தொடர்பான திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம், உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும். இருப்பினும் போதுமான ஓய்வு மற்றும் மன அமைதியை பேணுவது அவசியம். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். ஓம் குரவே நம மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். மஞ்சள் பருப்பு அல்லது மஞ்சள் ஆடை தானம் செய்வது நல்ல பலன் தரும்.
சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மன உறுதியை அதிகரிக்கும். மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு குருவின் அருளால் கல்வி, பாக்கியம், லாபம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் பல துறைகளில் வெற்றி பெற முடியும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.